Hi students, நம்ம direct indirect speech பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4 இருக்குது. அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்குரிய ஒரு சில சர்டன் ரூல்ஸையும் பார்த்தோம். Today we are going to see a report the dialogue. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்ரியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணுவோம். பட் டுடே ரிப்போர்ட் த டயலாக். ஸோ ஹியர் நம்மளுக்கு வந்து டயலாகாக கொடுத்துருவாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற அந்த டயலாக் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்மளை டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்னு போட்டு அவங்க பேசினது மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம தான் ரிப்போர்ட்டிங் டயலாக், ரிப்போர்ட்டிங் வேர்ப் எது அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் ஆஸ்க்டு த டீச்சர். ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்குரிய ரிப்போர்ட்டிங் வேர்பு போட்டு நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். Students, now listen here. So here for the example for first one. So first example வந்து பேசஞ்சரும் போர்ட்டரும் பேசிக்கிறாங்க. ஸோ ஹியர் அந்த பேசஞ்சர் என்ன கேட்குறாங்கன்னா, when will the Pallavan Express arrive at the station? ஸோ அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு போர்ட்டர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, at 12:30 PM. ஸோ 12:30க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அகெயின் பேசஞ்சர் கேட்குறாரு, டேக் திஸ் லக்கேஜ் டு த பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து இந்த லக்கேஜை வந்து பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ட்டர்னால் யாருன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க ஒரு ட்ரெயின் ஏறுற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்றப்ப அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அங்கே தூக்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க காசு கொடுத்து அவங்க தூக்கிட்டு வந்து தர சொல்லுவாங்க. அவங்க தான் போர்ட்டர். ஹியர் நவ் லிசன் திஸ் லைன். ஸோ இப்போது நீ வந்து இந்த ஒவ்வொரு லைன் இருக்கு இல்லையா, இப்போ பேசஞ்சர் பேசுகிறாங்க, போர்ட்டர் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதும் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பேசஞ்சர் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களே, அதில் எண்ட் ஆஃப் த வேர்ட் இது ஹேவிங் த கொஷின் மார்க். ஸோ கொஷின் மார்க் இருக்குது. அப்போ வந்து இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எஸ்ஆர் நோ கொஷினா இல்லை WH கொஷினா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ when will the Pallavan Express, இங்கே whenன்னு இருக்குது, அப்போ இது WH கொஷின். தென் செகண்ட் ஒன் at 12:30 PM ஸ்டேட்மெண்ட், டேக் திஸ் லக்கேஜ் டு த பிளாட்ஃபார்ம். ஸோ இதுவும் ஸ்டேட்மெண்ட். அப்போ அதுக்குரிய ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நவ் பேசஞ்சர், இப்போ வந்து பேசஞ்சர் வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா போர்ட்டர்கிட்ட. ஸோ நம்மளுக்கு கொஷின், அதாவது WH கொஷினோ எஸ்ஆர்னோ கொஷினோ எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ஆஸ்க்டு. அப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, த பேசஞ்சர் ஆஸ்க்டு த போர்ட்டர். ஸோ இங்கே ஆஸ்க்டு, தட்ஸ் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். WH கொஷின்னா இந்த சேம் வேர்டு தான் நம்ம கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணுவோம். when the Pallavan Express, ஸோ நம்மளுக்கு வில் இருக்குது, அந்த வில்லை வந்து வுட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் would arrive at the station. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசஞ்சர் கேட்டதுக்கு போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ த போர்ட்டர் ரிப்ளைடு தட். ஸோ அது ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால தட் ரிப்ளைடு தட் த ட்ரெயின் would arrive at 12:30 PM. ஸோ அங்கே நம்ம வந்து வில் இருக்கிறதா அர்த்தம், அதாவது இத்தனை மணிக்கு வரும், இட் வில் பி arrive at station 12:30 அப்படின்ற மாதிரி. அதனால் அதை நம்ம வுட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். Then the passenger asked the porter to take this luggage to the platform. ஸோ பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, அதனால் அது ஆஸ்க்டு. ஸோ அவர்கிட்ட என்ன கேட்குறாரு, இந்த லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிளாட்ஃபார்மில் கொடுங்க, வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீ வந்து கொஞ்சம் டெய்லி ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீ டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஈஸி தான். ஆஸ் யூஷுவல் அதில் எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஆஸ்க்டு, செட்டு அப்படின்ற வேர்டு அதிலே கொடுத்துருப்பாங்க, இதில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். Students, now listen for the second example.
ட்ராவலர் ஃபஸ்ட்டு நம்ம யாரும் பேசிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ட்ராவலரும் மாணிக்கமும் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ராவலர் வந்து மாணிக்கம் கிட்டே கேட்குறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் டைரக்ட் மீ டு த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு மாணிக்கம், ஒய் நாட், டர்ன் ரைட் அண்ட் கோ ஸ்ட்ரைட், இட்ஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த பஸ் ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு வாக் ஃபார் 200 meters. ஸோ அவர் வந்து வழி சொல்கிறாரு, டர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட், அதுக்கப்புறம் என்ன வரும், பஸ் ஸ்டாண்ட் வரும், தென் 200 meters நடந்தால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. ட்ராவலர், தேங்க்யூ வெரி மச். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் டைரக்ட் மீ டு த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கொஷின் மார்க் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் வந்து WH கொஷின் வந்துச்சு. இது வந்து வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது SR/No கொஷின். The traveler politely asked Manikam if he could direct him to the railway station. ஸோ நம்மளுக்கு கேனுன்னு இருக்குது, அந்த எக்ஸ்கியூஸ் மீ வந்து அவர் பொலைட்டாக கேட்குறாரு, அதனால் அதை பொலைட் அப்படின்னு மாற்றிக்கிறோம். தென் இஃப் வந்து நம்மளுக்கு கன்ஜெக்ஷன், யூ, அந்த கேன் யூ இருக்கு இல்லையா, அந்த யூவை வந்து நம்ம என்னவா மாற்றணும், சப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ ஹீ, கேன் வந்து குட்டாக சேஞ்ச் ஆகுது. டைரக்ட் ஹிம், ஸோ இங்கே மீ இருக்கு இல்லையா, அதை தான் ஹிம்மாக சேஞ்ச் ஆகுது. டைரக்ட் ஹிம் டு த ரயில்வே ஸ்டேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், மாணிக்கம் வில்லிங்லி டோல்டு ஹிம் த வே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதுறது வந்து எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம். ஹீ டோல்டு ஹிம் டு டர்ன் ரைட் அண்ட் கோ ஸ்ட்ரைட் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் அப்படிலாம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. அதனால் ஸோ ஹீ டோல்டு ஹிம், ஸோ அவர் வந்து அவர்கிட்ட சொன்னார், என்ன சொன்னாருன்றதை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஹீ இன்ஃபார்ம்டு ஹிம் தட் ஹீ ஹேட் டு வாக் 200 meters. ஸோ அவர் வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவருக்கு சொல்கிறாரு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், 200 meters வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராவலர் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. த ட்ராவலர் தேங்க்டு ஹிம், ஸோ அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஹியர் சேஞ்சஸ் இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா, டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். ஸோ அதுவே இன்டைரக்டில் கொடுத்தா டைரக்ட்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து டைரக்டில் வந்து கொட்டேஷன், கமா அதெல்லாம் போட்டிருக்கோம். இன்டைரக்ட் ஸ்பீச்னால் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஸோ யார்கிட்ட சொன்னால் அதில் கன்ஜெக்ஷன், இஃப், தட்டு, வெதர் இருக்கா, அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணுவோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொட்டேஷன் மார்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது டைரக்டில் இருக்கக்குள்ளே எதெல்லாம் இன்டைரக்டுக்கு மாற்றுறோமோ, இன்டைரக்ட்லேருந்து மாற்றக்குள்ள டைரக்டுக்கு அப்படியே அதில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அதை எல்லாமே இதில் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு எழுதணும். அவ்வளோதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பு. ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது டோல்டு, ஆஸ்க்டு, ஆர்டர், எக்ஸ்கிளைம்டு, ரெக்வஸ்ட், சஜஸ்டர், அட்வைஸ்டு எது இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணணும். ஸோ இன்டைரக்டில் இருக்கக்குள்ள கமா கொட்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. டைரக்டுக்கு மாற்றும் போது அந்த கமா கொட்டேஷன்ஸ் அதை எல்லாமே போட்டு சேஞ்ச் பண்ணணும். கன்ஜெக்ஷன், that, if, to, not to, whether. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். டென்ஸ் சேஞ்சஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த டென்ஸ் கரெக்டான அந்த டென்ஸுக்குரியது என்னவோ அதில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். தென் ப்ரொனவுன் சேஞ்சஸ். நம்ம அந்த டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு போகல பார்த்தோம், மீ இருந்தால் அதை என்னவா மாற்றுறோம், ஹிம், ஹிஸ், அதெல்லாத்தையும் திரும்பவும் அதே மாதிரி பழையபடி மாற்றி எழுதணும். ஸோ ஆஸ் யூஷுவல் டென்ஸ் வந்து எதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகாதுன்னு பார்த்தோன்னா, யுனிவர்சல் ட்ரூத், ப்ரோவர்ப், சீசனல், சயின்டிஃபிக் ட்ரூத். ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட பழைய வேர்க் புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா,
ஸோ இப்போ 10th பார்த்தாக்க 9th இருக்கும், 11th பார்த்தா 10th இருக்கும், 12th இருந்தால் 11th இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய கைடு இருக்கும் பாரு, அந்த கைடை எடுத்து இந்த டைரக்ட் இன்டைரக்ட் என்னென்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸசைஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே நீ ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி பாரு, உனக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி பாருங்கள்.